இன்னைக்கு செல்லி சமையலில் வரப்போகிற வெயில் காலத்துக்கு கவுனி அரிசி வச்சு கூலிங்காக கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கவுனி அரிசி கஞ்சி செய்யறதுக்கு 100 கிராம் கவுனி அரிசி. இந்த அரிசி வந்து 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ காலையில் நீங்கள் கஞ்சி செய்கிறதுனாக்கா நைட்டே ஊற வச்சிங்களா சரியாக இருக்கும். 10 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. 2 டைம் கழுவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளுக்கு குறைன்னு வேணுனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை நைஸாக வேணுனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த குறைன்னு அரைச்சோம்னா நம்ம வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச கவுனி அரிசி வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி. நான் வந்து அரை கப்பு அரிசி தான் எடுத்துக்கிறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சீரகம் சேர்த்துறது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடானோடனே நம்ம கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது எதுக்காக கிண்டுறோம்னா அடி பிடிக்காமல் வரத்துக்காக நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணியாக இருந்தது ஓரளவுக்கு கட்டியாயிடுச்சு. நம்ம ஊற வச்சு இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு சீக்கிரமாக கஞ்சி ரெடி ஆயிரும். இப்போ கவுனி அரிசி கூழ் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து 1 மணி நேரம் ஆற வச்சுக்கலாம். நம்ம கம்மங்கூழ் ஆரிக்கூழுக்கெல்லாம் பச்சை மிளகா வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்து நம்ம நேரடியாக சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், நம்ம தாளிச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தாளித்து சேர்த்து போகிறோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 3 பல் இஞ்சி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இது தண்ணி சேர்க்காமல் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம், மிக்சி ஜாரில் குறைன்னு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா உடையட்டும். நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதெல்லாம் இதுக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ரொம்ப வணங்கணுன்னு இல்லை, சும்மா கொஞ்சம் 4 பரட்டிட்டோம்னா போதும். இது வாசத்துக்காக தான் நம்ம தாளித்து கொட்டுறோம். இப்போ கவுனி அரிசி கஞ்சி வந்து நல்லா 1 மணி நேரம் ஆறிடுச்சு. இப்போ தயிர் வந்து கட்டியாக இருக்குது. நம்ம கட்டியாக சேர்க்குறதோட இந்த மாதிரி உடச்சி விட்டு திரியாக இல்லாமல் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே தாளித்து வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கை அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லி எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வேவிக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா கலந்தாச்சு. எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டாக்கா அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலையில் செஞ்சுட்டு நீங்கள் காலையில் தேவையாக இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மதியம் சாப்பிட்டாலும் அடிக்கிற வெயிலுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.